VN ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண அப்புறம் கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு நியூ ப்ராஜெக்ட்னு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ஃபோட்டோ வேணுமோ அந்த ஃபோட்டோவை ஃபஸ்ட் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு லாஸ்ட்டில் இருக்க இன்புட் டைட்டில் அது இருக்குல்ல, ஸோ அதை டெலீட் பண்ணிக்கலாம். டெலீட் பண்ணிவிட்டு மேலே இருக்க ஒரிஜினலை கிளிக் பண்ணிவிட்டு ரேஷியோவில் போய் 16:9 கொடுத்துக்கோங்க. ஸோ 9 கொடுத்ததுக்கப்புறம் ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா பிளர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு பேசிக் பிளரை கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிளர் வேணுமோ அந்த அளவுக்கு கொடுத்துக்கலாம். ஸோ கரெக்டாக நான் வந்து ஒரு 80 அந்த ரேஞ்ச் கொடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கீழே வந்து க்ராப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுலேயும் 9:16 ரேஷியோ கொடுத்துட்டு கரெக்டாக உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ ஸோ இந்த அளவுக்கு நான் இப்படி கொடுத்துக்கிட்டேன் பேக்ரவுண்ட். அடுத்தது பிஐயை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ அண்ட் ஃபோட்டோவை கொடுத்துட்டு ஸோ சேம் ஃபோட்டோவை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கட் அவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் ஆட்டோமேட்டிக்காகவே ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் மேலே இருக்க டன்னை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இது வந்து உங்களுக்கு எந்த சைடு வேணுமோ அந்த சைடு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சைடு நான் செட் பண்ணிட்டேன். திருப்பியும் பிஐஏ கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ அண்ட் ஃபோட்டோஸ் போங்க. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் இதில் யூஸ் பண்ண எல்லா மெட்டீரியல்ஸுமே கொடுத்துருப்பேன். ஸோ போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதை ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு கீழே பிளெண்டிங்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் போயிட்டு ஸ்க்ரீனுன்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் டிக்குன்னு கொடுத்துட்டு ஸோ இதை வந்து ரொட்டேட் பண்ணி ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுட்டு அதை லாங் ப்ரெஸ் பண்ணி ஸோ அப்படி இந்த ஃபோட்டோக்கு கீழே கொண்டு வந்துடுங்க. ஸோ பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணோம்னா அந்த ஃபோட்டோக்கு கீழே கொண்டு வந்துக்கோங்க. ஸோ அடுத்தது ஆடியோ தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு மியூசிக்கில் போயிட்டு மை மியூசிக்கில் ஸோ நான் இது சொல்லியிருந்தேன் எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் த வீடியோன்னு கொடுத்துட்டு இதில் ஓகேன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இதை சேவ்ன்னு ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு இதில் உங்களுக்கு அதை என்ன நேமில் சேவ் பண்ணணுமோ சேவ் பண்ணிவிட்டு ஓகேன்னு மட்டும் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இதில் என்ன ஃபோல்டரில் வேணுமோ அந்த ஃபோல்டரில் ஜஸ்ட் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இதில் அந்த ஃபோல்டர் இருக்கும். அதில் போய் ஜஸ்ட் யூஸ்ன்னு கிளிக் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து டிக் கொடுத்தாச்சு. அடுத்தது உங்களுக்கு எவ்வளோ டியூரேஷனுக்கு வேணுமோ அவ்வளோ டியூரேஷனுக்கு ட்ராக் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ ட்ராக் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஆடியோவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பீட் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணி ஸோ ப்ளே பண்ணி பீட் மார்க்கை மார்க் பண்ணிங்கன்னா லிரிக்ஸ் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான். ஸோ அதுக்கப்புறம் டிக் கொடுத்துக்கோங்க. டிக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ டெக்ஸ்ட்டில் போயிட்டு ஆட் ஹெட்டிங் அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன வேர்ட் வேணுமோ அந்த வேர்டை வந்து ஜஸ்ட் டைப் பண்ணிக்கலாம். ஆர் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃபாண்ட்டில் போயிட்டு ஸோ இந்த ஃபாண்ட்டை வந்து ஸோ நான் இந்த ஃபாண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஃபாண்ட்டை கொடுத்துட்டு அடுத்து கலரில் போய்க்கோங்க. ஸோ கலர் உங்களுக்கு வேறு எதாவது சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் ஒயிட்டில் வச்சுட்டு ஷேடோவில் போயிட்டு பிளாக் கலர் கொடுத்துக்கிட்டேன். ஸோ பிளர்ரை வந்து கொஞ்சம் இங்கிட்டு ஸோ கம்மி பண்ணி விட்டுக்கிட்டேன். கம்மி பண்ணி விட்டுட்டு டிக்குன்னு கொடுத்துக்கிட்டேன். ஸோ டிக்குன்னு கொடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பீட் மார்க் இருக்குல்ல ஸோ அது வர வச்சுட்டு ரிமைனிங்கை ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு டெலீட் பண்ணிடுங்க. ஸோ டெலீட் பண்ணியாச்சு. ஸோ இதை டெலீட் பண்ணதுக்கப்புறம் ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போது கொஞ்சம் இந்த இடத்துல வச்சுக்கலாம். ஸோ திருப்பி கொஞ்சம் தள்ளி வந்து சென்டரில் கொஞ்சம் தள்ளி வந்து அடுத்த ஒரு கீ ஃப்ரேம் கொடுத்துட்டு லைட்டாக மூவ் ஆகிற மாதிரி ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மோஷனில் போயிட்டு ஃபேடு கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபேட் கொடுத்துட்டு டிக் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஜஸ்ட் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதை அதுக்கப்புறம் டூப்ளிகேட் லேயர்னு கொடுத்து ஸோ இதை வந்து அடுத்த பீட் மார்க் வர வச்சுக்கோங்க.
ஸோ இந்த கீ ஃப்ரேமை ஜஸ்ட் எடுத்து விட்டுக்கோங்க. ஸோ சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு எப்படின்னா நீங்கள் வந்து இதை ஜஸ்ட் டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வைக்கும்போது ஸோ இந்த மாதிரி வச்சுக்கோங்க. செட் பண்ணோன்னே எடிட்டில் போயிட்டு நீங்கள் வந்து டெக்ஸ்ட் வந்து சேஞ்ச் பண்ணும்போது ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கீ ஃப்ரேம் அதில் வந்து காட்டும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கீ ஃப்ரேம் அதில் வந்திருக்கு. ஜஸ்ட் அதை கீ ஃப்ரேமை எடுத்து விட்டுருங்க. ஸோ இந்த 2 கீ ஃப்ரேம் மட்டும்தான் இருக்கணும். ஸோ லாஸ்ட் வேறு லிரிக்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட் வேறு லிரிக்ஸை ஆட் பண்ணிவிட்டு மேலே இருக்க ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க.